ஸோ இப்போ நீங்க ரெண்டல் இன்கம்ல இருந்தீங்கன்னா அந்த ரெண்ட் கம்ப்ளீட்டாவே வந்து உங்களுக்கு டாக்ஸை டிடெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி 15,000 ரூபாய் ஒருத்தரோட ரெண்ட் இருக்குதுன்னா 12 மாசத்துக்கு 1.8 lakhs ரெண்ட் கட்டியிருக்காருன்னா அந்த 1.8 lakhs நம்ம வந்து டாக்ஸ்ல இருந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம், சேலரியில இருந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டாக்ஸபிள் இன்கம் கம்மியாகும். இப்போ இந்த 1 lakhக்கு மேல போகும்போது லேண்ட்லார்டோட பேன் கார்டு வேணும், ரைட்? ஸோ அப்படின்னா நீங்க வந்து அவரோட இன்கம் சோர்ஸ்ல அது கண்டிப்பா தெரியும். புரியுது. ஸோ அப்போ அது ஒரு கான்செப்ட். இல்ல 1 lakh கீழே இருக்கும்போது லேண்ட்லார்டோட பேன் கார்டோ எதுவுமே தேவை கிடையாது, ரெண்டல் ரிசிப்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதுதான் வந்து அந்த ஹெச்ஆர்ஏவோட டிடெக்ஷன் பர்விஸ். இப்போ வந்து ஓன் ஹவுஸ் வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஓன் ஹவுஸ்ல அப்படின்னும் போது 90% இன்னைக்கு வந்து லோன்ல தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஹவுசிங் லோன் இருக்குதுன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்னு ஒரு காம்பனன்ட் இருக்கும், பிரின்சிபல்னு ஒரு காம்பனன்ட் இருக்கும். இது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அப் டு 2 lakhs வரைக்கும் ஒரு வருஷத்துல நீங்க 2 லட்சம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அது 2 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து இதெல்லாம் டிடக்ஷன்ல காட்டிக்கலாம். இதுக்கு என்ன தேவைன்னா நீங்க பேங்க்ல வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட்னு ஒரு டாக்குமெண்ட் நீங்க கேட்டீங்கன்னா எல்லா உங்களோட ஹோம் லோன் எங்க இருக்கோ அந்த பேங்க்ல இருந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. அதுல கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க பிரின்சிபல் இவ்வளவு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னவோ அது நீங்க அப்படியே வந்து டிடக்ஷன்ல காட்டலாம். சோ இப்போ 80C வந்து பாத்தீங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் மொத்தமா டிடக்ஷன்ஸ் வந்து நம்ம காட்டிக்கலாம். சோ இப்போ இந்த 1.5 lakhs என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இபிஎஃப் அமௌண்ட், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்லுவோம், நம்ம கம்பெனி வந்து பிடிக்கிறது இல்லையா, அது இருக்குது, நம்ம வந்து காட்டிக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்றோம், ரைட்? நம்ம லைஃப்க்கு இன்சூரன்ஸ் பண்ற அந்த பிரீமியம் அமௌண்ட்டை கம்ப்ளீட்டா டிடக்ஷன்ல காட்டிக்கலாம், ரைட்? இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹவுசிங் லோன் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் அப் டு 2 lakhs நம்ம தனியா காட்டுறோம் கண்டிப்பா. பிளஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே வந்து நம்ம வந்து 80C குள்ளேயும் காட்டலாம். 80C கேட்டகரி. ஆமா, பிரின்சிபல். ஆமா, அப் டு 1.5 lakhs நமக்கு லிமிட் இருக்கு. இது நீங்க ஏதோ ஒண்ணோ அல்ல எல்லாத்தோட மிக்ஸோ போட்டு 1.5 lakh வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ், ரைட்? அது வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து அந்த 1.5 lakhs 80C குள்ள கொண்டு வரலாம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா NPS னு ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, கவர்மெண்டோட ஸ்கீம், இதையும் அதுல கொண்டு வரலாம். 30,000 EMI போகுது, அல்ல ஒரு 30,000 EMI போகுதுன்னு கூட வச்சுக்கலாம். மாச EMI வந்து ஒரு 30,000 ரூபாய் போச்சுன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் வந்து அவர் வந்து கட்டுறாரு, இஎம்ஐ ஆட்டு ஒரு வருஷத்துல கட்டுறாரு இல்லையா? இப்போ இந்த 3.5 லட்சம் ரூபாயில பாத்தீங்கன்னா இந்த லோன்ல இனிஷியல் இயர்ஸ் நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு லோன் எடுத்திருந்தீங்கன்னா கூட ஒரு இனிஷியல் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் தான் அதிகமா பே பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஒரு 3.5 லட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகும், மீதி இருக்க ஒரு 1.5 லட்சம் தான் பிரின்சிபலுக்கு போகும். புரியுது, ரைட்? அப்போ நீங்க இந்த 2 லட்சத்தையுமே அப்படியே டாக்ஸ் உங்களோட டிடக்ஷன்ல பண்ணிக்கலாம், ரைட்? சோ அப்ப நீங்க டாக்ஸ் சேவ் பண்றீங்க, உங்களோட டாக்ஸபிள் இன்கம் கம்மியாகுது. சோ அது மாதிரி ரிமைனிங் இருக்கிற அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 1.5 லட்சத்தையும் கூட நீங்க 80C காட்டிக்கலாம். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சத்துக்கு உங்க டாக்ஸபிள் இன்கம் கீழே கொண்டு வந்துடலாம். நீங்க 3.5 லட்சம் இஎம்ஐ கட்டுறீங்க, 3.5 லட்சத்தையும் அப்படியே உங்களோட இன்கம்ல இருந்து கம்மி பண்ணி டாக்ஸபிள் இன்கம் 3.5 லட்சமா கம்மி பண்ணலாம். அப்ப எங்கேயாவது நீங்க டிராவல் போறீங்க அப்படின்னா பர்சனலா யூ பிளஸ் உங்களோட ஸ்பவுஸ் பிளஸ் ஃபேமிலி அப் டு 2 kids வரைக்கும் நீங்க வந்து அந்த ஃபிளைட் டிக்கெட்டோ அல்லனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரயில்வே ஃபேரோ எதுவா இருந்தாலும் ஒரிஜினல்ஸ் சப்மிட் பண்ணி காப்பி சப்மிட் பண்ணிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு 10 lakhs இருக்குது டோட்டல் இன்கம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து டிடக்ஷன்ஸ். சோ இப்போ டிடக்ஷன்ஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 3 லட்சத்துக்கோ இல்ல 4 லட்சத்துக்கோ டிடக்ஷன் அப்ளை பண்றோம் அப்படின்னா உங்களோட டாக்ஸபிள் இன்கம்ன்றது 6 லட்சம் ஆயிரும். 10 லட்சத்துல இருந்து 4 லட்சம் நீங்க டிடக்ஷன் போட்டீங்கன்னா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் 6 லட்சம் ஆயிரும். சோ இப்போ இந்த 6 லட்சத்துக்கு தான் நீங்க டாக்ஸ் கட்ட போறீங்க, 10 லட்சத்துக்கு கிடையாது. இதுதான் வந்து டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல வந்து என்னெல்லாம் டிடக்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 10-15 கேட்டகரிஸ் இருக்கு நம்ம டிடக்ஷன்ஸ் கேட்டகரிஸ்ல. இப்போ ஒரு ரொம்ப எல்லாரும் காமனா அப்ளை பண்றது வந்து ரெண்ட்.